நளினி, இன்று காலை என்ன உணவு சாப்பிட்டாய்? இட்லியுடன் தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டேன் அம்மா. தர்ஷினி, இன்று மதிய உணவாக என்ன கொண்டு வந்துள்ளாய்? உருளைக்கிழங்கு வறுவலும் தயிர் சாதமும் கொண்டு வந்துள்ளேன் அம்மா. இட்லியிலும் உருளைக்கிழங்கிலும் தேங்காயிலும் என்னென்ன ஊட்டச்சத்து பொருட்கள் உள்ளன என்று இன்று பார்ப்போமா? ஊட்டச்சத்து பொருள் என்றால் என்ன அம்மா? நமக்கு ஆற்றலை தருகின்ற, உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய, நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வேதியியல் கூறுகள் உணவில் காணப்படுகின்றன. அவையே ஊட்டச்சத்து பொருட்கள் எனப்படுகின்றன. நான் இன்று சாப்பிட்ட உணவான உருளைக்கிழங்கு பூரியில் என்ன ஊட்டச்சத்து உள்ளன அம்மா? உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. பூரி எண்ணெயில் பொறுக்கி எடுக்கப்படுவதால் அதில் கொழுப்பு உள்ளது. அதோடு கோதுமை மாவில் கார்போஹைட்ரேட்டும் உள்ளது. அம்மா, தர்ஷினி என்ற நூடுல்ஸ் சாப்பிட்டார். நூடுல்ஸ் உடம்புக்கு நல்லதாம் அம்மா? நூடுல்ஸ், பீஸா, பர்கர் போன்ற துரித உணவுப் பொருட்களை இன்று உங்களை போன்ற குழந்தைகள் விரும்பி உண்கின்றனர். இவ்வுணவில் கலக்கப்படும் வேதிப்பொருட்கள் நம் உடலுக்கு ஏற்புடையன அல்ல. பாவனா கீரை என்றாலே தொடமாட்டேங்கிறார். கீரையின் சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அம்மா. வளரும் குழந்தைகளாகிய நீங்கள் புரதச்சத்து மிகுந்த முட்டை, பால், பருப்பு வகைகளோடு முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பாலைக்கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால்தான் அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். கீரைகளை இனிமேல் ஒதுக்கக்கூடாது பாவனா. விட்டமின் சி உடலுக்கு மிகவும் அவசியம் என்று கூறுகிறார்களே, அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள் அம்மா. கண்டிப்பாக சொல்கிறேன் யுவஸ்ரீ. விட்டமின் சி உயிரணுக்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கும். இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி. இரும்பு சத்தை உறிஞ்ச விட்டமின் சி அதிகமுள்ள ஆரஞ்சு, தக்காளி, காலிஃப்ளவர் போன்றவைகளை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். என் அண்ணன் தினமும் காலையில் சாப்பிடாமல் பள்ளிக்கு வருகிறான். காலை உணவை தவிர்த்தல் நல்லதா கெட்டதா அம்மா? கண்டிப்பாக காலை உணவை தவிர்க்கக்கூடாது. காலை உணவை எக்காரணம் கொண்டும் ஒதுக்கவே கூடாது. இரவு முழுக்க ஓய்வாய் இருந்த வயிற்றில் காலையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கும். பசியோடு சாப்பிடாமல் இருந்தால் அமிலம் இரைப்பை சுவரை அரித்து புண் ஏற்படுத்தும். பின்பு அதுவே முற்றி அல்சராக வந்துவிடும். ஆகவே காலை உணவை தவிராமல் உண்ண வேண்டும். காலை உணவை தவிராமல் உண்பீர்களா? உங்களுக்கு சரிவிகித உணவை பற்றி நேற்று ஒரு பாடல் எழுதி சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா? அதை இப்பொழுது பாடுகிறீர்களா?